சாத்தியமானது என்று சொன்னால் மக்காவிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமய தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக, பண்பாடை போதிக்கக்கூடிய ஒரு சமூக தலைவராக இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு தூக்க வருவது பெரிய அல்லாஹ்வுடைய கிருபை தான். இது சொன்னீங்க. இப்படி கேட்கிறது ஒன்று கொசு அப்பப்போ கிடைச்சிக்கிறது, இந்த சத்தம் போடுறோம், இதுலேயும் தூக்க வருதுன்னா உண்மையிலே பெரிய நசீபுங்க. அது எத்தனை பேருக்கு السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين منهم دونه لا تعلمونهم الله يعلمهم. قال رسول الله صلى الله عليه وسلم الدين النصيحة. அனைத்தும் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற குடும்பத்தினர்கள், குறிப்பாக சஹாபாக்கள் குடும்பத்தினர்கள், வருகை நம்புவோர் வரவைக்கின்ற அத்துணை பேர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. காய்கறி மீது கல்வி அறக்கட்டளை, காய்கறி மீது பெண்கள் அரபி பாடசாலை, இந்திய முஸ்லிம்களில் இடையோடு நடத்தக்கூடிய மீளாத பெருவிழாவின் இன்றைய நிகழ்வின் தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜமால் அண்ணன் அவர்களே, இன்றைய இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்டத்தின் தலைவர், மாவட்டத்தின் செயலாளர், மாவட்டத்தின் நிர்வாகர், வார்டுகளின் பொறுப்பாளர்கள், காய்கறிகள் பெண்கள் அரபி பாடசாலையுடைய முதல்வர் மரியாதைக்குரிய முஃப்தி உமர் ஃபாரூக் அவர்கள், தாய் சபையினுடைய சொந்தங்கள், உஸ்தாதாக்கள், மாணவர்கள், வருகின்ற தாய்மார்கள், ஜமாத்தார்கள், பெரியவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற துஆவை முதலில் செய்து கொண்டு, நாளை மறுமை நாளில் நமக்கெல்லாம் ஷஃபாஅத்தை பெற்றுத் தருகிற அற்புதமான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்பதை நாம் முதலிலே சொல்லிக் கொள்கிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதும், அவர்களை பற்றி பரப்புவதும், பேசக்கூடிய மஜ்லிஸில் கலந்து கொள்வதும், அதற்காக ஏற்பாடு செய்வது எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. கனிமானவர்களே, ஒரு அருமையான தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அன்னலார் காட்டிய அரசியலின் அவசியம். அரசியல் ஒரு சாக்கடை என்று தவறாக புரியப்பட்ட இந்த உண்மத்திலே அரசியல் சாக்கடை அல்லாது அது ஒரு இபாதத் என்கின்ற கோணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை
தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா துறைக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். எந்த துறையிலும் அவருடைய வழிகாட்டுகளிலே இந்த சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. எனவேதான் மைக்கேல் ஹார்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். திரும்பி திரும்பி நான் அதை சொல்லி அந்த பழைய செய்தியை சொல்லி உங்களுக்கு நேரத்தை கடத்தல. இருந்தாலும் தாய்மார்களுக்காக அவங்களுக்கு தெரிந்தவர்களுக்காண்டி சொல்ற மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் உலகத்தினுடைய தலைவர்களை வரிசைப்படுத்தி அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உலகத்தின் முதல் தலைவர், மிகச்சிறந்த தலைவர் என்று நிலைமைப்படுத்தினார். அவர் இந்தியா வந்த பொழுது அவரை மாணவர் முஸ்தபா அன்பு சகோதரனுடைய தலைமையில் ஒரு குழுவை சந்திச்சது. மைக்கேல் ஹார்ட்டை சந்தித்து கேட்டாங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் நாட்டில் இருக்கிறீங்க, ஐரோப்பாவில் வாழக்கூடிய நீங்க உலகத்தினுடைய தலைவர்களே மிகச் சிறந்த தலைவர், முதன்மையான தலைவர் முஹம்மது நபியை நீங்க எந்த அடிப்படையில சொன்னீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்க நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த சிறந்த எழுத்தாளர் மாணவர் முஸ்தபா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, உண்மைதான், நான் எல்லாருடைய வரலாறுகளையும் படித்தேன், ஆய்வு செய்தேன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் முதன்மை தலைவர், சிறந்த தலைவர் அப்படின்னு சொன்ன அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா சீர்திருத்தவாதிகளும் இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தார்கள், மனித சமூகத்தினுடைய நலனுக்காக உழைத்தார்கள். அதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லையே ஈசா நபி உட்பட. ஆனால் மற்ற தலைவர்களை காட்டிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை அவர்கள் காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். இது ஒரு காரணம், இது மட்டும் காரணம் அல்ல, இதுவும் ஒரு காரணம். ஒரு குறுகிய காலகட்டம், 23 வருட காலம், இன்னும் சொல்ல போனால் மதீனா வாழ்க்கையுடைய 10 வருட காலம். இந்த 10 வருட காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு எல்லா துறைக்கும் அவர் வழிகாட்டி சென்று விட்டார். எனவேதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் முற்படுத்தினேன் என்று மைக்கேல் ஹார்ட் அவர் சொன்னதாக மனைவி முஸ்தபா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது அருமையான பெருமக்களே, எல்லா துறைக்கும் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியலுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் வழிகாட்டிய அரசியல் சாதாரண அரசியல் அல்ல, உலகமெல்லாம் போற்றக்கூடிய அரசியல், உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டிய அரசியல், உண்மையான ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை உலகத்துக்கு தந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பயணம் செய்தார்கள். 2 பயணம், நிறைய பயணம் செஞ்சிருக்காங்க. ஆனால் 2 பயணங்கள் பெருமானாருடைய வாழ்க்கையில் திருப்பத்தை தந்தது. அப்படிமாடா 2 பயணங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே திருப்பத்தை தந்தது. ஒன்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத் பயணம், இன்னொன்று பூமியிலிருந்து வானத்துக்கு சென்ற மேராஜ் பயணம். இந்த 2 பயணங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே தடம் பதித்தது. இந்த 2 பயணங்களும் வரலாற்றிலே திருப்புமுனையை ஏற்படுத்தியது. மேராஜ் பயணத்துக்கு பின்னால் தான் இஸ்லாத்தினுடைய அத்தனை கடமைகளும் நமக்கு கிடைத்தது. மேராஜ் பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது செய்தார்கள்? மக்காவினுடைய வாழ்க்கையிலே 12வது வருஷத்திலே செய்தார்கள். அந்த மேராஜுடைய பயணத்துக்கு பின்னால் தான் தொழுகை கடமையானது, எல்லாம் கடமையானது. இஸ்லாமிய சட்டங்கள் அனைத்தும் கிடைத்தது. மேராஜுடைய பயணத்துக்கு பின்னால் தான் இஸ்லாம் முழுமை பெற்றது. எனவே மேராஜ் பயணம் என்பது ஆன்மீக பயணம். அதுபோன்று ஹிஜ்ரத் பயணம் என்பது அரசியல் பயணம்.
அந்த விஜய பயணத்துக்கு பின்னால் தான் அதிகாரம் கிடைத்தது. அந்த அதிகாரத்தின் மூலம் உலகமெல்லாம் இஸ்லாம் போனது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், 13 வருட காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை உழைத்தார்கள். அந்த மக்களை ஈமானின் பக்கம் ஹிதாயத்தின் பக்கம் அழைத்தார்கள். அன்றைக்கு அந்த ஹிஜாஸ் மாகாணத்திலே, அந்த ஸ்டேட்ல மாநிலத்தில் 10 லட்சம் மக்கள் இருந்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த ஹிஜாஸ் மாகாணத்தில் 10 லட்சம் மக்கள் இருந்தார்கள். 10 லட்சம் மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்தார்கள். அந்த 13 வருட உழைப்புல அவர்களுக்கு கிடைத்தது 500 பேர் தான் கிடைச்சாங்க. 500க்கும் குறைவாகத்தான் கிடைத்தார்கள். 10 வருட காலம் மதீனாவிலே உழைத்தார்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி. ஆனால் 10 வருடத்திலே 1,50,000 பேர்களை பெற்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால் முடிந்தது? இங்கே 13 வருட உழைப்பு கிடைத்தது 500 பேர். அங்கே 10 வருட உழைப்பு கிடைத்தது 1,50,000 பேர். எப்படி சாத்தியமானது என்று சொன்னால், மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமய தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக, பண்பாடை போதிக்கக்கூடிய ஒரு சமூக தலைவராக இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றைக்கு அவர் ஹிஜ்ரத் பண்ணி போனாங்களோ, அங்கே ஆன்மீக தலைவரோடு சேர்ந்து அரசியல் தலைவரும் ஆகிவிட்டார்கள். எனவேதான் மக்காவிலிருந்து அவர்கள் புறப்படுகிற போது செய்ய துவா என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், ரப்பி அத்கில்னி முத்கல ஸித்கின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்கின் வஜ்அல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், இந்த பூமியிலிருந்து நான் போறேன், எனக்கு நீ அதிகாரத்தை தரணும்னு கேட்டுட்டு போனாங்க. வஜ்அல்னா மின் லதுன்க சுல்தான், எனக்கு அதிகாரத்தை கொடு. 13 வருஷ காலம் இந்த மக்களோட மக்களா இருந்த இந்த மக்கள் கேட்கல, பல சோதனைகளை தந்தார்கள். இந்த சோதனைகளை தாங்க முடியாமல் நான் மதீனாவுக்கு உன்னுடைய கட்டளையின் பிரகாரம் புறப்பட்டு விட்டேன். ஆனால் புகக்கூடிய அந்த இடத்துல போய் தஞ்சமாகக்கூடிய அந்த ஊர்ல எனக்கு நீ அதிகாரத்தை கொடு என்கின்ற துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு சென்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அதிகாரம் அல்லாஹ் கொடுத்தார். அந்த அதிகாரத்தினுடைய பின்னணி உழைப்பு என்ன கிடைத்தது? அதற்கு பின்னால் தான் 1,50,000 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிகாரம் என்ற பின்னாடி. எனவே அதிகாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? முதலாக பள்ளிவாசல் கட்டப்பட்டது எப்போ? மக்காவிலா மதீனாவிலா? மதீனாவில். மக்காவில் பள்ளிவாசல் கட்டல. 13 வருஷ காலமும் பல அல்லாத தொழுகைகளை அவர்கள் ரகசியமாக தொழுது கொண்டிருந்தார்கள். 13 வருஷ காலமும் குர்ஆனை ரகசியமாக ஓதிக்கொண்டிருந்தார்கள். 13 வருஷ காலமும் மதரசாவை ரகசியமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் எதையும் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. சொன்னால் சொன்னவர்கள் தாக்கப்பட்டார்கள். அடி வாங்கிக் கொண்டே இருந்தார்கள் சஹாபாக்கள் 13 வருஷ காலம். அருமையான பெருமக்களே, முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. மதீனாவிற்கு வந்து அரசியல் பலம் கிடைத்திருந்தால் முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது மஸ்ஜிதே குபா என்கின்ற பள்ளிவாசல். அந்த மஸ்ஜிதே குபா என்ற பள்ளிவாசலோடு மட்டுமில்லை, அது தொடக்கம். அந்த தொடக்கத்தின் தொடர்ந்து பல பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, 9 ஸ்கூல்கள் கட்டப்பட்டது. பள்ளிக்கூடங்கள் 9 பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது. 13 வருஷ காலம் மக்காவிலே கட்ட முடியவில்லை பள்ளிக்கூடத்தை. 10 வருஷ காலத்தில் அரசியல் அதிகாரம் வந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது 9 ஸ்கூல்கள், பள்ளிக்கூடங்கள், மதரசாக்கள் அங்கு இருந்தது. கல்வி பெற்றோருடைய சதவீதம் அல்லாஹ் இதனால் 700க்கும் அதிகமான சதவீதம் பேர் கல்வி பெற்று விட்டார்கள். எதனால் கிடைத்தது? இந்த அரசியல் பலத்தினால் கிடைத்தது. எனவே விவரம் தெரியாமல்
நம்மவர்கள் சொல்வார்கள் அரசியல் ஒரு சாக்கடை, நமக்கு தேவையா? அது தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். எந்த காலத்தில் இருக்கீங்க? எப்படி ஆன்மீகம் அவசியமோ, தொழுகை அவசியமோ, நோன்பு அவசியமோ, ஜகாத் அவசியமோ, ஹஜ் அவசியமோ, மதரசாக்கள் அவசியமோ, அதே போன்று அரசியலையும் சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு வருவது எல்லாவர்களுடைய அவசியமும் கூட சாதாரண விஷயம் அல்ல. ஒரு மதரசாவுக்காண்டி உழைக்கக்கூடியவர், ஒரு தொழுகைக்காண்டி அழைக்கக்கூடியவர், ஒரு ஹஜ்ஜுக்காண்டி அழைத்து செல்லக்கூடியவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை இந்த சமுதாயத்தை அரசியல் ரீதியாக தூக்கி பிடிக்க வேண்டும், முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உழைக்கக்கூடியவருக்கும் உண்டு என்பதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அரசியலை வணக்கத்தோடு சேர்த்தார்கள். அரசியல் தலைவர்களை வணக்கசாலியாக சொன்னார்கள். 7 நபர்களுக்கு நிழல் கிடைக்கும். அதில் ஒருவர் யார் என்றால் சிறந்த அரசியல் தலைவர் இமாமும் ஆதிலும் என்று ஆட்சியாளரை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினார்கள். நிழல் இல்லாத நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் எழுந்து நிற்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஆடையின்றி காலிலே செருப்பின்றி கத்னா செய்யப்படாதவர்களாக உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மக்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். எல்லாரும் தன் நிலையை கவனித்து வருத்தம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறுக்கிட்டார்கள், யார சொல்லலாம், ஆடை இல்லை என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு வெட்கம் இருக்காதா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அந்த நாள் மிகவும் கொடுமையான நாள், யாருக்கும் எந்த சிந்தனையும் வராது. يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه. தாய் பிள்ளை பார்த்து ஓடுவான், பிள்ளை தாயை பார்த்து ஓடுவான், தந்தை மகனை பார்த்து ஓடுவான், சகோதரன் சகோதரனை பார்த்து ஓடுவான். இப்படி ஒருவர் மற்றவரை பார்த்து ஓடி தெரியாதவர் முதுகுக்கு பின்னால் ஓடியக்கூடிய நாள் அந்த நாள். சாதாரண நாளத்தில் நினைக்காங்க ஆயிஷா, இங்க எந்த சிந்தனை வராது. எந்த நிலமில்லாத சூரியனை ஒரு ஜானுக்கு மேல நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நேரத்தில், பூமியெல்லாம் வெண்கல தகடாக மாற்றப்பட்ட அந்த இடத்துல, வேறெல்லாம் ஒளிவு கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 7 நபர்களுக்கு நிலை தரப்படும். அதில் ஒருவர் சிறந்த ஆட்சியாளர், சிறந்த அரசியல்வாதி என்று இமாமும் ஆதியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே கூட நிறுத்தினார்கள் என்றால், ஆட்சியாளர்களையும் அரசியல்வாதிகளையும் எங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். எனவே அரசியல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், وَأَعِدُّوا لَهُم مَّا اسْتَطَعْتُم مِّن قُوَّةٍ وَمِن رِّبَاطِ الْخَيْلِ تُرْهِبُونَ بِهِ عَدُوَّ اللَّهِ وَعَدُوَّكُمْ. உங்களுடைய குவத்தை நீங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்துங்கள். இந்த சமுதாயத்துடைய நலனுக்காக, சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக எது அவசியமோ அதை அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க தயார்படுத்தணும். வெறுமனை எனக்கு என்ன உனக்கு என்ன இருந்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கர்ச்சிப்பை போன்று உங்களை கசக்கி பிடிவார்கள். அல்லாஹ் அந்த வார்த்தைக்குண்டான அந்த பொருளுக்கு ஹதீஸுக்குண்டான விளக்கத்தை உங்களை புரியுற மாதிரி சொல்றேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார் செய்யவில்லை என்றால் கர்ச்சிப்பை எப்படி கசக்கி போடுவார்களோ அதுபோல் இந்த சமுதாயத்தை கசக்கி போட்டு விடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உம்மத்தை தயார்படுத்தணும், இந்த உம்மத்து தயாராகணும். அப்படி சமுதாயம் தயாராகிற போதுதான் உரிமைகளை பெற முடியும். எனவே அதற்காக ஒரு கூட்டம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த குவத்துக்கு என்ன பொருள் சொன்னால், தஃசீரில் எழுதுவார்கள், உலமா பெருமக்கள் சொல்வார்கள், அறிஞ பெருமக்கள் சொல்வார்கள், 4 வகையான விளக்கம் இந்த குவத்து இந்த வார்த்தைக்கு உண்டு. அல்லாஹ் சொல்றாரு இல்லையா, ஆனா இந்த நேரத்தில் தூக்க வருவது பெரிய அல்லாஹ்வுடைய கிருபை தான். என்ன சொல்றீங்க? இப்படி கேட்குது, ஒன்று கொசுல போட்டு கடிச்சுக்கிறது, இந்த சத்தம் போடுறோம்,
இதுல தூக்கம் வருதுன்னா உண்மையிலே பெரிய நசீபுங்க. அது எத்தனை பேருக்கு மாத்திரை போட்டு தூக்கம் வர மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய இதுக்குள்ள இருக்கலாம். அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. அவங்களுக்கு அருமையான பெருமக்களே, குவத் என்கின்ற இந்த வார்த்தைக்கு 4 விதமான விளக்கங்களை அறிஞர் பெருமக்கள் தருகிறார்கள். முதலாவது என்ன பலம்? குவத். முதலாவது குவத் என்ன? முதலிலே ஆன்மீக பலம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தேவை, இந்த சமுதாயத்திற்கு தேவை. அதை பற்றி நான் உள்ளே போனால் நேரம் ஆயிரும். அதற்கடுத்து இரண்டாவதாக அரசியல் பலம். எப்பொழுது அரசியல் பலம் இந்த உம்மத்துக்கு வருகிறதோ, அரசியலிலே பலம் இந்த சமுதாயம் பெறுமோ, அப்பொழுதுதான் இந்த முழு உம்மத்துக்கும் உரிமைகள் கிடைக்கும். குர்ஆன் நீங்க திருப்பி பாருங்க. திருக்குர்ஆனில் எத்தனை வசனங்கள் இருக்கு? குர்ஆன் எத்தனை ஆயத்து இருக்கு? அப்பப்ப கேள்வி கேட்டுக்கிறோம். அவருக்கு தூக்கம் வராங்க. எத்தனை ஆயத்து இருக்கு? 6000 சொல்லுங்க, தாய்மார்களை சொல்லுங்க. 6666 வசனங்கள் இருக்கிறது. 6666 வசனங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லப்பட்ட எல்லா இடங்களும் மதீனாவில் இறங்கியது. அரசியல் அதிகாரம் கிடைச்ச பின்னாடி வந்துச்சு. யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே என்று இறங்கிய வசனங்கள் எல்லாம் மக்காவிலே வந்தது. அவ மூமின்களுக்கு ஈமானுடைய அந்தஸ்தோட யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் அழைத்தது கூட எப்போ அழைத்தான் என்று சொன்னால், மதீனாவிலே அரசியல் அதிகாரம் கிடைத்திருந்தான் அந்த வார்த்தை அல்லாஹ் பாடினார். யா அய்யுஹல்லதீன ஆமனு. இந்த வசனங்கள் இறங்கிய எல்லாமே மதீனாவுல தான். மக்காவில் வச்சு ஒரு ஆயத்து கூட யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை என்று அல்லாஹ் அழைக்கல. அங்கே யா அய்யுஹன்னாஸ் மக்களை என்று அழைத்தான். ஆனால் மதீனாவிலே தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை என்று அழைத்தான். என்ன காரணம்? அரசியலை அதிகாரம் பெற்று இந்த சமுதாயம், இந்த மார்க்கம் முழுமை பெற்று விட்டது. இந்த மார்க்கத்தை முழுமையாக மக்கள் நுழைந்து கொண்டே இருந்தார்கள், நுழைந்து விட்டார்கள். அருமையான பெண்மக்கள், அரசியல் பலம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. குவா என்கின்ற இந்த வார்த்தைக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள், முதலாவது ஆன்மீக பலம், அதுக்கடுத்து அரசியல் பலம். என்ன ஒரு வித்தியாசம்? எல்லா காலத்திலேயும் அரசியல் இருந்துச்சுங்க. அப்போ அரசியல் இருந்துச்சு, இப்போ அரசியல் இருந்துச்சு. அந்த அரசியலுக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன வித்தியாசம்? அன்றைக்கு கலீஃபாக்கள் காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆன்மீகம் அரசியலை ஆட்சி செய்தது. இன்றைக்கு அரசியல் ஆன்மீகத்தை ஆட்சி செய்கிறது. வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் எப்ப ஆன்மீகம் அரசியலை ஆட்சி செய்ததோ அது மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. நிம்மதி இருந்துச்சு, அமைதி இருந்துச்சு, பொருளாதார புரட்சி இருந்துச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு. இன்றைக்கு அரசியல் ஆன்மீகத்தை ஆட்சி செய்கிறது. எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்க தவிர கிடைக்கல. இதுதான் வித்தியாசம். அன்னைக்குள்ள அரசியலுக்கோ இன்னைக்குள்ள அரசியலுக்கோ வித்தியாசம் இருந்தால் அப்படி என்றால் அந்த ஆன்மீக அரசியலை இப்ப கொண்டு வர முடியுமா? அந்த ஆன்மீக அரசியல் சாதாரண அரசியலா என்று சொன்னால் இல்லவே இல்லை. அந்த ஆன்மீக அரசியல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சலஃபாக்களும் கற்றுத்தந்த அந்த அரசியல் இருக்கிறது. 1300 வருட காலம் உலகத்தை ஆட்சி செய்தது. 247 மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். நான் ஒட்டுமொத்த உலக வரலாறு சொன்னார். முகலாயர்கள் இந்தியாவை 800 வருடம் ஆண்டார்கள் என்று நாம் சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுலஃபாக்கள் அப்பாசியா கிலாஃபத் 500 வருஷம், உஸ்மானியா கிலாஃபத், உமையா கிலாஃபத் என்று எல்லா கிலாஃபத்தையும் ஒன்று சேர்த்து நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆன்மீக அரசியல் உலகத்தை ஆட்சி செய்தது 1100 வருஷங்கள்.
எப்பெல்லாம் அந்த ஆன்மீக அரசியல் உலகத்தை ஆட்சி செய்ததோ உலகத்தில் எல்லா மக்களும் செழிப்பாக இருந்தார்கள், எல்லா மக்களும் எல்லா வளத்தையும் பெற்றார்கள். அவுரங்கசீப் அவருடைய ஆட்சியில் தான் இந்தியா 77% பொருளாதாரத்தில் வல்லரசாக இருந்தது. அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்திய வரலாற்றில் இந்தியா வல்லரசு பொருளாதார வல்லரசாக ஆனது கிடையாது. இது வரலாறு. இது அவர்கள் செய்த அரசியல் ஆன்மீக அரசியல். எனவேதான் அவர்கள் தன்னுடைய சொந்த கையால் தொப்பி வைத்தார்கள், குரான் எழுதினார்கள், அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன் குடும்பத்தை செலவு செய்தார்கள். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில அணாக்களை சேர்த்து வைத்து என் மரணத்துக்கு பின்னால் இதில் தான் நீங்கள் எனக்கு தபன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இது ஆன்மீக அரசியல். பொருட்சத்திலிருந்து கஜானாட்டில் இருந்து அவர்கள் எடுக்கவில்லை. இந்தியாவை ஆட்சி செய்த 49 வருட காலம் அவுரங்கசீப் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இன்றைக்கு அவர்களைத்தான் இந்த சரித்திர வன்மம் பிடித்தவர்கள் கெட்டவர்கள் என்று எண்ணிருக்கிறார்கள். இந்தியாவுடைய வரலாறிலேயே பொருளாதார வல்லரசாக இருந்தது எப்பொழுது என்றால் அவுரங்கசீப் ஆட்சியில் தான். அது ஆன்மீக அரசியல். இப்படி உலகமெல்லாம் 1100 வருஷ காலம் ஆன்மீக அரசியல் அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஆன்மீக அரசியல். அப்பாசிய கலீஃபாக்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி எந்த அளவுக்கு வியாபித்திருந்தது. மாடியில் நிற்கிறாங்க, மழை மேகம் அப்படியே வருகிறது. வரலாறு வந்த மழை மேகம் அப்படியே கிளம்பி சொன்னாங்க. வானத்தை பார்த்து சொல்வார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே ஏற்றுக்கொள்வார்கள். ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவன் மனைவி அப்படித்தான் ஜுபைதா அம்மா. இன்றைக்கு மக்காவில் அவர்கள் கட்டி கொடுத்த ஓடை இன்றைக்கும் இருக்கிறது. ஜுபைதா, வாதி ஜுபைதா என்று அழைக்கப்படும். மக்காவில் தண்ணி வேணும் என்பதற்காக 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 32 கிலோமீட்டருக்கு வாய்க்காலை கட்டி கொடுத்தவர்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஜுபைதா அம்மையா முழுக்க முழுக்க இறைநேச குடும்பம். ஒரு மன்னர் மாடியில் நிற்கிறார், மழை மேகத்தை பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் இந்த ஆயத்தை வானத்தை பார்த்து ஓடுவாங்க. இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் ரப்பனா மா ഖலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். காலையில் எழுந்திருச்சு வானத்தை பார்த்து இந்த ஆயத்தை ஓதி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அவ்வளவு மகிழ்ச்சி ரசூலுல்லாஹ் காலையில தலைப்பத்துல தொழுவிட்டு ஃபஜ்ருக்கு வந்து இந்த வானத்தை பூமியையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று அல்லாஹ்வை போலக்கூடிய அந்த திருக்குர்ஆனுடைய அந்த துஆக்களை ஓதுவார்கள். இந்த ஹதீஸ்ல வந்தன் ஹாரூன் ரஷீத் பாதுஷா வானத்தை பார்த்து ரப்பனா மா ഖലக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. ஓடிட்டு வேதத்தை பார்த்து சொன்னாங்க, வேதமே மழை வர்ற மாதிரி வந்த, ஆனா கலந்து போயிட்ட. ஆனா நீ எங்க போனாலும் என் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துல தான் நீ பெஞ்சாகணும். அப்படியே விளங்குதா? இங்கிலீஷ்காரன் சொன்னாங்க ஆட்சியில சூரியன் இது மறைவே கிடையாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய உலகத்தை ஆண்டவன் இங்கே வாங்கணும். அப்ப சொன்னார்கள், மேகமே நீ எங்க போனாலும் அல்லாஹ் உதவி கொண்டு எங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய ஊர் தான் நீ பேர போறேன்னு சொன்னாங்களா. அந்த அளவுக்கு 80% நிலப்பரப்பை ஆண்டவர்கள் வந்து ஹாரூன் ரஷீத் பாதுஷா. ஆன்மீக அரசியல் அண்ணலார் காட்டிய ஆன்மீக அரசியல். 1100 வருஷ காலம் ஆன்மீக அரசியல் பூமியிலே நடந்த காலத்துல எல்லா மக்களும் எல்லாம் சுபிச்சம் பெற்றார்கள். எந்த அளவுக்கு இருந்தது அந்த ஆன்மீக அரசியலை, இஸ்லாமிய அரசியலை, அண்ணலார் காட்டிய அரசியலை, உலகத்தின் ஒரே கொடியின் கீழ் இருந்த அந்த அரசியலை ஐரோப்பிய உலகம் உடைத்தெறிந்தது. 1927 கிலாபத்தை உடைத்தெறிந்தது. அதோட போச்சு. அதற்கு பின்னால் துன்யாவில் தொடர்ந்து கம்யூனிசம், முதலாளித்துவம், செக்குலரிசம் என்று பல்வேறு இசைகளை கொண்டு வந்தார்கள். எந்த இசைகளும் அத்தனை இசைகளும் தோற்று போய்விட்டது.
அருமையானவர்களே, அரசியல் பலத்தை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். அந்த அரசியல் பலம் எப்பொழுது சமுதாயத்துக்கு இருந்ததோ இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து இருந்தது. அந்த அரசியல் பலத்தை இன்றைக்கு பல்வேறு வகையில் நமக்கு முயற்சி செய்யப்படும். ஆனால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கக்கூடியது இந்த அரசியல். நமக்கு இருக்கிற அரசியல் அது ஒரு சாக்கடைங்க, அது நமக்கு தேவையா என்று சொல்லி சொல்லி அதை உழைக்கக்கூடியவர்களையும் பலவீனப்படுத்தக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாயிருக்கிறார். சாதாரணமாக நினைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கை சேர்ந்த தாய்ச்சபையை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், இந்த சமுதாயத்துடைய நலனுக்காக அது எந்த வகையில் இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்துடைய நலனுக்கான கட்சியின் பேரால் நீங்கள் உழைக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்தை நிச்சயமாக அதற்கு கூலி இருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். எப்படி ஒரு தொழுகைக்காரனை அழைக்கப் போவதோ அவருக்கு என்ன நன்மையோ அதே நன்மை இந்த சமுதாயத்தில் அரசியல் ரீதியாக நாம் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று உழைக்கக்கூடிய அத்தனை சாதாரண கேள்வி. அதனால்தான் திருப்பி திருப்பி சொன்ன பள்ளிவாசல் மக்காவில் கட்ட முடியல. ஏன்? அதிகாரபலம் அங்க இல்ல, அரசியல் சப்போர்ட் இல்ல. ஆனால் மதினாவில் அரசியல் பலமும் அதிகார பலமும் இருந்துச்சு. பள்ளிவாசலை கட்டினா, மருசாலை கட்டினா, அது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் தான் 9 இளவ பேரரசுகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் எழுதினாங்க. 9 பேரரசின் தபால் எழுதினாங்க பாருங்க. பாரசீக பேரரசு அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அரசாங்கங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் தபால் எழுதுறாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு பக்கம் வாங்க என்று தபால் எழுதுறது. மக்காவுக்கு எழுதுறாங்க, எங்க வச்சு எழுதுறாங்க? மதீனாவில் வைத்து எழுதுறாங்க. அதிகார பலம் கிடைச்சதுன்னு எழுதுறாங்க. அதற்கு பின்னால் தான் இஸ்லாம் உலகம் எல்லாம் போச்சு. இப்ப சொல்லுங்க, அரசியல் நமக்கு அவசியமா இல்லையா? அதற்காக உழைக்கக்கூடிய தேவையா இல்லையா? எனவேதான் இதோடு சேர்ந்து நம்முடைய பங்களிப்பை நாம் செய்வதற்கு ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். இருக்கக்கூடியவர்களை நாம் சொல்கிறேன், அல்லாஹ்வை முன்னேற்றி இந்த உம்மத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எல்லா வகையிலும் நீங்கள் முன்னே உழைக்க வேண்டும். எல்லா வகையிலும். நீங்க என்ன பிரச்சனை? வரலாற்றில் எப்படி வன்மத்தை தூவலாம்? பச்சளம் பிள்ளைங்க, பச்சை பிள்ளை என்ன தெரியும்? அவங்களை கொண்டு வந்து தொப்பி போட்டவங்க, தாடி வச்சவங்க எல்லாம் ஒரு உள்ளக்காரன் சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தில் உள்ள கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா எந்த ஆபத்தில் நம்ம இருக்கிறோங்கிற விளங்க. அடுத்த தலைமுறை அவங்க ராகத்தான் நிம்மதியா இருக்கணும்னா இந்த வரலாற்று அன்புகளை எல்லாம் துணை தெரியணும். வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லணும். சகோதர சமுதாயத்திற்கு உண்மை வரலாறை சொல்லணும். அதற்குண்டான ஏற்பாட்டை நம்மவரை போன்றவர்கள் தான் செய்ய வேண்டும். எனவேதான் ஜமாத்துல் மாசவை சென்ற வாரம் திருநெல்வேலி அருமையான ஒரு கூட்டத்தை பள்ளிவாசல் நிர்வாகிகள், உலமாக்கள், சமுதாயத்தில் முக்கியஸ்தர்களை அழைத்து ஒரு கூட்டம் நடத்தியது. பார்த்திருக்கீங்க கஜேந்திர பாபு இன்னைக்கு பாடத்திட்டத்துல என்னென்ன கோல்மால்கள் செஞ்சிருக்காங்கிறத அப்படியே படம் போட்டு காட்டினார். திருச்சி ஜமால் இருக்கக்கூடிய ராஜா சாஹிப் அவர்கள் வரலாற்றிலே என்னென்ன கோளாறுகள் செய்திருக்கிறார்கள் என்று புரிய வைத்து இதை உங்கள் மனநாயகரை சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், பெண்களுக்கு சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்று எனவே அப்படிப்பட்ட பணிகளை எல்லாம், சேவைகளை எல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும். நம்மை யார் செய்வார்கள்? அந்த செயல்பாடுகள்லாம் அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவேதான் அரசியல் என்பது நம் எல்லோருக்கும் அவசியமானது. அதில் இணைந்து செயல்படுவது அது சாதாரணமாக நீங்க நினைச்சுக்க கூடாது. தொழுகைக்கு போனா என்ன ஹஜ் செய்தால் நன்மையோ, அதே போல ஜகாத் கொடுத்தால் என்ன நன்மையோ அதே நன்மை இந்த உம்மத்தில் அரசியல் ரீதியாக முன்னேற்ற பாதையை கொண்டு செல்வதற்காக உழைப்பதற்கும் அதற்காக செலவழிப்பதற்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மை இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அருமையான பெருமக்களே, எல்லாம் ரப்பல் ஆலமீன் சிறப்பான விளக்கத்தை நாம் எல்லோருக்கும் தந்துருவானா என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.